This video is for educational and informational purposes only. Mutual funds and stocks talked in this video are purely used as examples. This video is not meant for advisory or recommendation purpose. வணக்கம், வெல்கம் டு aliceblue யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்டல் மூலமா நீங்க ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்றங்கற process வீடியோவை தான் பார்க்க போறோம். சோ இது வரைக்கும் நீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் எங்களோட and.aliceblueonline.com லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் ஆர் ட்ரேட் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது எங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் aliceblue.online ஹோம் பேஜுக்கு அந்த பேஜ் ரீடைரக்ட் ஆயிரும். ஒன்ஸ் எங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் aliceblue.online.com ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் கீ ஃபண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்கவரில் ஹையஸ்ட் ரிட்டர்ன் லாங் டேர்ம் க்ரோத் ஃபண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. சப்போஸ் இப்போ நீங்கள் ஏதாவது ஹையஸ்ட் ரிட்டர்னில் இருக்கிற ஃபண்ட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபண்ட்னாலும் செலக்ட் பண்ணலாம். சப்போஸ் இப்போ ஸ்மால் கேப் டைரக்ட் பிளானில் க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண விருப்பப்பட்டோம்னா ஸோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போட கரண்ட் NAV என்னன்னு செக் பண்ணிக்கலாம். 186.72 கரண்ட் NAV. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 49% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஸோ ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே நம்ம 1 இயர் ரிட்டர்ன், 3 இயர்ஸ் ரிட்டர்ன், 5 இயர்ஸ் ரிட்டர்ன் சின்ஸ் எப்போ மியூச்சுவல் ஃபண்ட் லான்ச் பண்ணாங்களோ, நியூ ஃபண்ட் ஆஃபர் கொடுத்துருந்தாங்களோ அன்னிலேருந்து 46.46% ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்கன்னா செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் ஹை ரிஸ்க், வெரி ஹை ரிஸ்கான ஸ்டாக்ஸ். சப்போஸ் இப்போ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண விருப்பப்படுறீங்க, ஒன் டைமாக நீங்கள் பை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா பை டைரக்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பை டைரக்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒன் டைமில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பை பண்ணுறதுக்காக நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் தான் பை டைரக்ட். மினிமம் இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 5,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ சப்போஸ் நீங்கள் 4,500க்கு பிளேஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரிஜெக்ஷன் காமிச்சிடும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி 5,000. ஸோ நீங்கள் 5,000க்கு மேலே தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். தென் மல்டிபிள் ஆஃப் 1 எவ்வளோ நாளும் பண்ணிக்கலாம். 5,001, 5,010 கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 5,000 ஆர்டர் அமௌண்ட் மென்ஷன் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா பிளேஸ் ஆர்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அது கார்டில் ஆட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் கார்டில் ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதில் கிளிக் பண்ணிவிட்டு பே நவ்வில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த பேஜ் உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் டு ICCLக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சூஸ் பேமெண்ட் மெத்தட் நீங்கள் UPI பண்ணலாம், ஐதர் நெட் பேங்கிங் பண்ணலாம். ஸோ UPI மூலியமாக நீங்கள் பேமெண்ட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ உங்களோட UPI ID மென்ஷன் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் பேயில் கிளிக் பண்ணிங்கன்னா UPIயில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மூலியமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆர்டர்ஸோட ஸ்டேட்டஸ் இங்கே விசிபிளாக ஆயிரும். ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே விசிபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சப்போஸ் அதே ஸ்மால் கேப் ஃபண்ட் நீங்கள் மந்த்லி SIPயோ இல்லை வீக்லி SIPயோ மூலியமாக நீங்கள் வீக்லி கூட ஆர்டர் பிளேஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ அது கூட நீங்கள் aliceblue மூலியமாக நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பை டைரக்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டைரக்ட் SIP. ஸோ டைரக்ட் SIPயில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் இதுக்கு சொன்ன மாதிரி தான் மினிமம் 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 1,000 rupees, மினிமம் 1,000 rupeesக்கு நீங்கள் அடிஷ்னலாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது 5,000 rupeesக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறேன். மினிமம் மந்த்லியோ இல்லை வீக்லியோ, ஃப்ரீக்வெண்ட்லி பார்த்தீங்கன்னா வீக்லி இருக்குது, டெய்லி இருக்குது, மந்த்லி இருக்குது, குவார்ட்டர்லி இருக்குது. சப்போஸ் நான் மந்த்லி செலக்ட் பண்ணுறேன். ஸோ மந்த்லி 1,000 rupees நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணும்னா நான் 1,000 rupees மென்ஷன் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். டோட்டல் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட், ஒரு 12 இன்ஸ்டால்மெண்ட்னா ஒரு 1 இயருக்கு மாத்திரம் பிளேஸ் பண்ண போகிறீங்களா இல்லை 2 இயர்ஸ்க்கு பிளேஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்போ 24 இன்ஸ்டால்மெண்ட்டு நீங்கள் மென்ஷன். ஸோ சப்போஸ் நான் 1 இயருக்கு தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விருப்பப்படுறேன்னா ஸோ 12 மாத்திரம் மென்ஷன் பண்ணிவிட்டு பிளேஸ் ஆர்டரில் கிளிக் பண்ணிட்டேன். அது கார்டுக்கு ஆட் ஆயிரும். ஸோ அங்கேருந்து நான் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை டைரெக்டாகவே நான் பே பண்ண விருப்பப்பட்டோம்னா ஸோ டைரெக்டாகவே பே நவ்வில் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.